ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கானா வினோத் மைக் மாட்டாமல் கரெக்டாக அந்த வாரம் முடிகிற நேரத்தில் வந்துட்டு கானா வினோத் செம்மையாக மாட்டிட்டாப்புல. இதில் ஒரு செம்ம ட்விஸ்ட் என்னென்னா சொல்கிறது. அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. நிறைய பேர் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எவிக்ஷன் அப்டேட்டே பார்த்தீங்கன்னா வியானா வந்து எவிட் ஆகிட்டாங்க பாருங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா கடவுள்னு சொல்லிட்டு ஓடி போய் பண்ணேன். அதே மாதிரி ப்ரொமோ வந்திருக்கு பாருங்கள், இன்னும் ரிவ்யூ பண்ணாமல் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அப்பப்போ வந்துட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணும்போது சான்ஸே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா என்னங்க அப்டேட் வந்துருச்சு, அது என்ன நான் வந்து ஆக்சுவலாக கவனிக்காமல் இருந்தேன், வேறு வேலை அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ், ஏன்னா ஒருத்தங்க கமெண்ட்ஸாக ரீட் பண்ணும்போது இந்த நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸ் தான் அடுத்தடுத்து என்ன டக்குன்னு இந்த ப்ரொமோ வந்துருச்சு. காலையில் 2வது ப்ரொமோக்கு என்ன லேட் ஆகிடுச்சு, ப்ரொமோ வந்துச்சு பாருங்கள் அப்படின்னு கமெண்ட்ஸ் வந்தது. எல்லாமே தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. சரி, இப்போ என்னென்னு பார்க்கலாம். என்னென்னா கானா வினோத் பக்கத்தில் வந்து கமருதீன், அதுக்கு பக்கத்தில் வந்து விஜய் பார்வதிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பிக் பாஸோட வாய்ஸ் வருது, கானா வினோத் உங்களோட மைக்கை மாட்டுங்கன்னு. மைக்கே மாட்டாமல் பேசிகிட்டு இருக்காப்புல, மாட்டிட்டார். அந்த நேரத்தில் இப்படி திரும்பினா கமருதீன் மைக்கே மாட்டாமல் இருக்க, அவர் தப்பிச்சிட்டாப்புல, எஸ்கேப்பு. சைலண்ட்டாக இருக்க சொல்கிறாரு இவர் விஜய் பார்வதியை. நீயும் போகலான்னு விஜய் பார்வதி கேட்கும்போது சைலண்ட்டாக தயவுசெய்து மாட்டி விட்டாதான். அதுக்கப்புறம் போயிட்டு அவரோட வேலையில் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ விஜய் பார்வதி எப்படி பேசினா உங்களுக்கு தெரியும்ல. சரி, இந்த வாட்டி வந்துட்டு கானா வினோத் என்ன பண்ண போகிறார்? ஏன்னா விஜய் பார்வதி பண்ணது ஆக்சுவலாக அந்த சாரியை வந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து நல்ல விஷயங்களை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அதே விஷயத்தை வந்துட்டு இப்போது டாஸ்க் மாதிரி கொடுக்கும்போது கானா வினோத் போய் ஃபஸ்ட்டு திவ்யா தான், திவ்யா நீங்கள் வந்துட்டு மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுறீங்க அப்படின்னாரு. வேறு வழி கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அமித்துக்கு வந்துட்டு கள்ளங்கப்படமில்லாத குழந்த மனசுன்னாரு. பார்வதிக்கு வந்து மனசில் எது வச்சுருந்தாலும் பாதி வச்சுப்போ பாதியை வெளியில் சொல்லிடுவேன் அப்படின்னு கலாச்சி விட்டார், நாசுக்கு கலாச்சி விட்டார். கமருதீனுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டுனா நீ ஏதாவது ஒன்று பண்ணுவேன் நிற்ப அப்படின்னு சொன்னார். விக்ரமுக்கு செம்ம காமெடி, கையில் துண்டு வச்சுருக்காரு. உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே உன் கையில் வச்சுருக்க இந்த துண்டு தான்ட்டார். இது காம்ப்ளிமெண்ட்டா அப்படின்ட்டு அவர் டென்ஷன் ஆகிடுது. ஐயோ எனக்கு எதுவுமே ஞாபகத்து வரல. செம்ம நோஸ் கட்டு, விக்ரமுக்கு சரியான நோஸ் கட்டு, செம்ம சிரிப்பு எனக்கு. இதுக்கு போய் காம்ப்ளிமெண்ட்டானோன்னே யோசிக்கிறது என்னென்னா அடுத்தவங்க சொல்கிற சஜஷன்லாம் நீ ஏற்றுக்கிட்டு நீ ஒரு விஷயம் பண்ணுறல அது நல்லா இருக்குன்ட்டு போயிட்டார். அப்படியேன்ட்டு கம்முன்னு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் செம்ம மேட்ரு இருக்குது. என்னென்னா வியானாக்கிறது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஏன்னா வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அரோரா கிட்ட உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது நீ ரொம்ப அழகாக இருக்க, வேறு எதுவுமே இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்கள் சொல்லணும்ல, அவங்ககிட்ட இருந்தால் தான் நான் சொல்ல முடியுன்ற மாதிரி அவர் நோஸ் கட் பண்ணுறது. அடுத்து கனிக்கிட்ட வந்து என்ன சொன்னேன்னா பாருங்கள் வார கடைசியில் நான் எப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்கிறாரு. நார்மலாக அவரோட ஃபீலிங்கை சொல்லுவார்ல, பாருங்கள் வார கடைசி ஆகிடுச்சு இப்படி மாட்டிக்கிட்டேன்னா அவங்க அதில் தான் வங்கின்னு சேர்த்துறாங்க. என்னது அதுக்கு தான் சேர ஆளுங்களை ஒழுங்காக பார்த்து சேரணும் சார், கூட இருக்கவங்களாம் பார்த்து சேரணுமா. மேடம் எப்படி இந்த மாதிரி ஒரு சாம்ராஜ்யம் அமைச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி நாங்கள் ஒரு சாம்ராஜ்யம் அமைக்கணுமா, இல்லை உங்ககிட்ட வந்துட்டால் அவங்களாம் நல்லவங்க அதான் நம்ம சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கனிக்கு என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தோசை சுட்டு கொடுக்குறது நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரச்சனைக்கு சொல்யூஷனா, பிரச்சனைக்கு காரணக்கர்த்தாவே அவங்க தானே பாப்பா, ஏன் பாப்பா இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சாரி என்னது கானுக்குட்டி, அது சுபிக்ஷா நீங்கள் நல்லா பாடுறீங்க, ஆதிரைக்கு நேர்மையாக பேசுகிறீங்கன்னு. அடுத்தது வந்து சபரிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுனா ஒரு முன்னாடி வந்து ஓடி வந்து நின்று வந்துட்டார். அப்புறம் எஃப்ஜே வந்து மனசில் பட்டதை வெளியே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாப்புல. அப்புறம் ரம்யாவுக்கு வந்துட்டு நீ நல்லா ஆடுற, அவ்வளோதான். செம்ம சிரிப்பு எனக்கு. இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நீ மனசில் பட்டதை சொல்கிறதுலாம். நீ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வியானாக்கும் நம்ம அரோராக்கும் சொன்னதெல்லாம் அல்டிமேட்டு. விக்ரமுக்கு சொன்னது உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது உங்கள் கையில் இருக்கிற இந்த துண்டு தான்ட்டார். செம்ம காடு. ஸோ அவர் மைண்டில் வந்துட்டு ஒரு சில பேரை வந்து இமேஜின் பண்ணி, குறிப்பாக விக்ரம் பண்ண விஷயங்கள் எதுவுமே பிடிக்கல. ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி இல்லையான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு வேலையை இவங்க செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பழியை போட்டு ரொம்ப கேவலம் பேசிட்டு போயிருப்பார். அதுக்கப்புறமா அவர் கண்டுபிடிச்சி விக்ரம் இந்த வேலையை நம்ம கொடுக்கவே இல்லையா அப்படி சொன்னதுக்கப்புறமா சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன சார் இதெல்லாம் நியாயம் ரொம்ப இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கானா வினோத் அவர் தனியாக ஒரு மேட்ரு வந்து பண்ணிகிட்டு இருக்காரு, சூப்பராக இருக்குது. இப்போ தான் அவர் வந்து வெளியவே வருது அவரோட கேமு, நல்லா இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.